இது ஒரு வீரனோட கதை கிடையாது. இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு தலைவனோட கதை. ஒருத்தன் 10 பேர் எதிர்த்தானா அவன் வீரன். ஒரு 10 பேரும் சேர்ந்து ஒருத்தனை எதிர்த்தா அவன் தான் தலைவன். அப்படிப்பட்ட தலைவன் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் சூர்யா. அவரோட பர்த்டே ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா நான் செலிப்ரேஷன் பண்ணுறேன். 2001லேருந்து 2012 வரையும் பார்த்திங்கன்னா சூர்யாவை தொட முடியாத நிலைமைக்கு பார்த்திங்கன்னா ஹை லெவலில் இருந்தார். யாராலையும் பார்த்திங்கன்னா நெருங்கக்கூட முடியாத நிலைமையில் இருந்தார். ஒரு சில சூழ்நிலையினால் பார்த்திங்கன்னா கதை சூஸ் பண்ணுற விதமும் சரி, அது பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா டிக்ரேஸ் ஆகிட்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கீழே வந்த மாதிரி பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க. பட் ஆனால் மற்றவங்க பார்த்திங்கன்னா இவங்களை தாழ்த்தி பேசியே பார்த்திங்கன்னா சூர்யாவோட மார்க்கெட்டை இறக்கிட்டாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா தளபதிக்கு கீழே சூர்யான்ற பேர் தான் பார்த்திங்கன்னா கடைசி வரையும் பார்த்திங்கன்னா நிகராகவே இருக்குது. அதுக்கு மேலே எவனுமே வர முடியலன்னு தான் சொல்லுவேன். என்ன தான் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருந்தாலும் சூர்யாவுக்கு கீழே தான் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட் இருக்குன்னே சொல்லலாம். 3வது இடம்ன்றதும் பார்த்திங்கன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா சூர்யாவுக்கு தான் பார்த்திங்கன்னா இருக்குது. அப்படியே இந்த லாஸ்ட்டாக வந்த மூவி கங்குவாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் வந்த படமாக இருக்கட்டும், பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா அதிகமாக நெகட்டிவிட்டி தான் பார்த்திங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுறனால பார்த்திங்கன்னா மொத்தமும் பார்த்திங்கன்னா இவங்க ஃப்ளாப்பை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரிவ்யூ படம் போட்டுருந்தாங்க. நிறைய எதிர்ப்புக்கும் மீறி பார்த்திங்கன்னா நிறைய சக்ஸஸும் பார்த்திங்கன்னா வந்திருக்குது. அது இல்லாத பார்த்திங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் வர படம் பார்த்திங்கன்னா கருப்பு, அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. இதோட டீசரை நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு.